வெல்கம் டு வசந்திஸ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி கோதுமை பிஸ்கட். கோதுமை பிஸ்கட்டுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கோதுமை மாவு, 1/4 கப் ரவை, 1/4 கப் தேங்காய் துருவல், 1/4 கப் ஜீனி, 3 ஏலக்காய், கொஞ்சம் எள்ளு, 1 சிட்டிகை சமையல் சோடா, உப்பு, 2 ஸ்பூன் நெய், கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் 1/4 கப் ஜீனி, 3 ஏலக்காய் போட்டு நல்லா பவுடராக பொடி பண்ணிட்டு வரலாம். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 1/4 கப் தேங்காய் துருவலை போட்டு ஈரம் போக நல்லா வறுத்துக்கிடலாம். தேங்காய் துருவலை இந்த மாதிரி வறுத்து பண்ணும்போது பிஸ்கட் ரொம்ப வாசமாக இருக்கும். அடுத்து ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமலும் இருக்கும். தேங்காயை நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டு கோதுமை பிஸ்கட்டுக்கு மாவு ரெடி பண்ணலாம். ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு, 1/4 கப் ரவை, 1/4 கப் வறுத்த தேங்காய் துருவல், மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற ஜீனி ஏலக்காய் பொடி, 1 டீஸ்பூன் வெள்ளை எள். எள் இருந்தால் சேர்த்துக்கிடலாம், எள் இல்லாமையும் இந்த பிஸ்கட் பண்ணலாம். 1 சிட்டிகை சமையல் சோடா, சால்ட் சேர்த்துக்கிடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிடலாம். நெய் சேர்க்கும்போது இந்த பிஸ்கட் ரொம்ப மணமாக இருக்கும், அதனால தான் நம்ம நெய் சேர்க்குறோம். 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கிடலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் வாட்டர் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சு உருட்டி எடுத்துக்கிடலாம். இப்போ மாவை 2 பிரித்து உருளை மாதிரி நம்ம உருட்டிக்கிடலாம். எந்த ஷேப்லனாலும் நம்ம பிஸ்கட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் நல்லா உருட்டிட்டு கத்தியால் சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஆயிலில் போட்டு பொரிக்கலாம், இல்லைன்னா வேறு ஷேப்லேயும் நம்ம பண்ணலாம். நம்ம இன்றைக்கி செவ்வகமாக தட்டி எடுத்துக்கிட போகிறோம். இந்த மாதிரி எல்லா மாவையுமே நம்ம பிஸ்கட்டாக தட்டி எடுத்துக்கிடலாம். இப்போ எல்லா பிஸ்கட்டையுமே தட்டி எடுத்துக்கிட்டோம். அடுத்து ஆயிலில் போட்டு பொரிக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் ஆயில் விட்டு ஆயில் லைட்டாக சூடானதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பிஸ்கட்டுகளை ஆயிலில் சேர்த்துடலாம். உடனே ஸ்பூனால் நம்ம மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது, அதுவாக எலும்பி மேலே வந்த அப்புறம் பிரட்டி விடணும். ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு 2 நிமிஷம் வேக விடணும். ஸ்லோவாக இது குக் ஆனாதான் நல்ல கிறிஸ்பியாக நம்மளுக்கு பிஸ்கட் கிடைக்கும். இப்போ நல்ல செவந்து வந்துருச்சு. 2 பிஸ்கட்டாக ஆயிலிருந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பிஸ்கட்டையுமே நம்ம ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துக்கிடலாம். இந்த பிஸ்கட் சூடோட மெதுவாக இருக்கிற மாதிரி தெரியும், 2 நிமிஷத்தில் கிறிஸ்பி ஆயிரும். இது சாப்பிடும்போது வெட்டு கேக் டேஸ்ட்டில் இருக்கும். இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ஆறுனது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னா 1 மந்த் வரைக்கும் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்துக்கிடலாம். இந்த கோதுமை பிஸ்கட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வசந்திஸ் ஹோம் கிச்சனை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.